வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரீசெண்டாக நமக்கு பப்ளிக் நோட்டீஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. 19/11/2024 இன்றைக்கி தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறது. பட் எக்ஸாம் நமக்கு எப்போ இருக்குன்னா January 2025 நமக்கு 1st 19th கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் நீங்கள் வந்து ஸ்டாஃபாக போகிறதுக்காக உள்ள எக்ஸாம் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப்காக உள்ள எக்ஸாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எதில் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது முன்னாடி வந்து 83 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது, இப்போ 85 சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னும் நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாகவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போனீங்கனாலே போதுமானது. ஸோ எங்கேனாலும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூவாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஆயிரும் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே ஓப்பன் ஆகுது. 19 நவம்பர்லேருந்து இப்போவுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10 December 2024 11:50 PM உங்களுக்கு க்ளோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஓப்பனில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். தென் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸாம் ஃபீஸுக்கு உங்களுக்கு 11th வரைக்கும் பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 10ஓட பண்ணிடணும். இஃப் இட் இஸ் நீங்கள் பேமெண்ட் எதுவும் பே பண்ணல அப்படின்னா கம்பல்சரி அது வேலிட் கிடையாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பே பண்ணிடுங்க. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இருந்ததுன்னா பே பண்ண முடியாமல் போகும். ஸோ அது எதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணுங்கள், பே பண்ணிடுங்க. தென் அதில் ஏதாவது நீங்கள் எரர் பண்ணியிருந்தீங்க, கரெக்ஷன் எதுவும் பண்ணணும் அப்படின்னா 12th December 2024 to 13th December 2024 நீங்கள் வந்து அதை ஏதாவது மாற்றனா மாற்றிக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை மாற்ற முடியாத அளவுக்கு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை மாற்ற வேண்டிய எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஓகே, சிட்டி நேமெல்லாம் அது தனியாகவே உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டும் தனியாக தான் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் த எக்ஸாம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1st January 2012 19 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து கரெக்டாகவே எக்ஸாம் டேட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே தான் இருக்கலாம் ஒருவர். ஓகே, அப்புறம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். ஸோ எங்கே போய் எக்ஸாம் எழுதணும் எல்லாமே. ஸோ சிட்டி வந்து ரொம்ப லாங்கில் உள்ளவங்களுக்கு அது நீட் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டில் எல்லாமே வந்துடும். தென் ஆன்சர் கீ இது எல்லாமே லேட்டராக தான் வெப்சைட்டில் கொடுப்பாங்க. வெப்சைட் நீங்கள் எதை கன்சல்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா https://ugcnet.nta.ac கொடுத்துருக்காங்க. தென் www.nta.ac.in கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபீஸ் வந்து 3 பேட்டர்னில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லை, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா ஜென்ரலில் நீங்கள் எழுதிக்கலாம். அதில் 1150 rupees. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, ஸோ எம்பிசி இவங்கெல்லாம் இந்த கேட்டகரினா 600 பே பண்ணி அப்ளிகேஷன் வந்து போடணும். அடுத்தது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடினா ஊனமுற்றவங்க அந்த மாதிரி உள்ளவங்க, அவங்களுக்கு டிசேபிளாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து 325 ரூபா. அதே மாதிரி தேர்ட் ஜெண்டருக்கும் 325 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வேலிட் ஆகும். ஹால் டிக்கெட் இல்லைன்னா ரிசீவ் ஆகாது. ஓகே, அப்போ கேண்டிடேட் வந்து எக்ஸாம் வந்து எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் எழுதுவாங்க. ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது நீங்கள் செக் பண்ணணுன்னா இந்த ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீட்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது எரர்னால் உங்களுக்கு ரொம்ப இதாயிரும். ஸோ அதனால் எதுனாலும் உங்களுக்கு அதில் பாருங்கள். ஓகே, ஸோ ஒழுங்காக நீங்கள் செக் பண்ணி அதை வந்து சப்மிட் கொடுங்க. ஸோ வேறு எதுவும் தகவல் வந்தது அப்படின்னா நான் தெரியப்படுத்துகிறேன். சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ நன்றி, டாட்டா, பாய் பாய். இன்னொரு நாள் சந்திக்கலாம். நித்யா.